கடவுளையே நம்ம கும்பிடுறோம். நேர்த்தி கடன் பலி கொடுக்குறாங்க. ஹாய், இன்றைய தலைப்பு மரபும் சடங்குகளும். மாடு ஏன் புனிதமாக்கப்பட்டது? திருநுறையை பூசுகிறோம். கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்ணுறோம்? ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? பெண்ணை தெய்வமாக மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்கள தீட்டுன்னு சொல்லி தனியாக உட்காந்து வச்சோம். பண்டிகை ஏன் கொண்டாடுறோம்? இறந்து போகும்போது ஏன் தீப்பந்தம் எடுத்துகிட்டு போகிறோம்? இத்தனை கேள்விகள் இருக்குது. இது மரபா சடங்கா? இன்றைய பதிவில் பார்க்கலாம். நான் உங்கள் வினோத். இது தமிழ் ஊற்று சேனல். பசு மட்டும் ஏன் புனிதமாக்கப்படுது கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, பசு நமக்கு தாய் மாதிரி பால் கொடுக்கும், அதே மாதிரி அதோட சாணம் யூஸ் ஆகும். இன்னும் ஒரு சில அறிவாளிகள் சொல்கிறாங்க, பசு ஆக்சிஜனை உள்வாங்கி ஆக்சிஜனையே வெளியில் விடும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இது சயின்டிஃபிக் ரீசனா? ஏன்னா நான் சும்மா எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த ரீசன் இல்லாமல் கிண்டல் அடிச்சேன்னா என்னோட அறியாமை அப்படி தான் நான் நினச்சிக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபும் கிடையாது. நம்ம ஆதி காலத்தில் மனுஷன் சொன்னதை அப்படியே ஆமாம் மாடு ஆக்சிஜனை வாங்கி ஆக்சிஜனை வெளியே விடுது, ஆக்சிஜனை வாங்கி ஆக்சிஜனை வெளியே விடுது, இதையே நம்பி இன்னும் நம்ம அதை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம், பால் மாடு மட்டும் தான் கொடுக்குமா? பசு மாடு மட்டும் தான் கொடுக்குமா? ஆடு கொடுக்காதா? எருமை மாடு கொடுக்காதா? எருமை மாட்டை பால் நீங்கள் குடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சில பேர் சொல்லலாம் ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு. அது தனி டாபிக். உடம்புக்கு ஃபேட் ரொம்ப தேவை, நம்ம அது தனியாக பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வியாபாரமும் நடந்துச்சு. ஆட்டுப்பால் இன்னும் கிராமத்தில் போனீங்கன்னா ஆட்டுப்பாலுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஆட்டுப்பால் வியாபாரமும் நடந்துச்சு, மாட்டுப்பால் வியாபாரமும் நடந்துச்சு. பட் மாடோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, மாடு கொடுக்குற பாலோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, பல ஆடு வச்சிருக்க பதில் ஒரு மாடு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பால் தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அது போடுற சாணம் இருக்குது பாருங்கள், அந்த சாணம் பார்த்தீங்கன்னா உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி தெளிக்கிறது அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை நன்மைகள் கொடுக்குற ஒரு மாடை கொல்லாதீங்க. ரூல் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாட்டை கொண்டா நான் அவங்கள கொன்றுவேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல கிடையாது. இவ்வளவு நன்மைகள் தர்ற மாடை நம்ம ஏன் கொல்லணும்? இப்படி ஆரம்பித்தது. கொஞ்சம் காலக்கப்புறம் இவ்வளவு நன்மை தருது அதனால் நீ கொல்லாத அப்படின்னா, சரி போ, மாட்டுக்கு நல்லது செய்கிறான்னாச்சும் நினச்சிட்டு போ. கடைசி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மாட்டை கொண்டா உன்னை கொள்வேன் அப்படிங்கிறான். ஒரு மாடோட உயிரளவு கூட மனுஷன் உயிர் கிடையாதுங்களா? நீங்களே வச்சுக்கோங்க. பால் கொடுக்குறது ஒத்துக்கிறேன், தாய்க்கு சமம் சொல்கிறாங்க, ஒத்துக்கிறேன். அதோட சாணம் ஒத்துக்கிறேன், அதோட யூரின் ஒத்துக்கிறேன், மெடிக்கல் ரிசர்ச்னு சொல்கிறாங்க, ஒத்துக்கிறேன். சில பேர் கொரோனாவே கிளியர் பண்ணுன்னு சொன்னாங்க. பட் சொன்ன பல பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் மாடு இவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் எடுத்துக்கோங்க. மரத்தில் இருக்க ஒவ்வொரு ஒரு பகுதியும் நமக்கு தேவை, நமக்கு யூஸ்ஃபுல், மக்களுக்கு யூஸ்ஃபுல். நம்ம அவ்வளோ முக்கியமான மரத்தையே அழித்து வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் மாடு ஆக்சிஜன் கொடுக்க நமக்கு தெரியாது, பட் மரம் கொடுக்குன்னு ப்ரூஃபே பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ முக்கியமான மரத்தையே அழித்து நம்ம போட்டுறோம். அதுக்கே நமக்கு பாவம் பிடிக்கல. இந்த மாட்டை கொள்றதுனால தான் உங்களுக்கு பாவம் பிடிக்குதா? இல்லை நீங்கள் மதவாரியாக போங்க. இல்லைனாலும் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லா உயிரும் சமம், இதுதான் சொல்லியிருக்கிறாரு அவர். எந்த உயிரை கொண்டாலும் உங்களுக்கு பாவம் பிடிக்கிறது தான். நான் வெஜிடேரியன் சொல்லி எந்த மாமிசமே சாப்பிடல, இலைய வெட்டுறனாலும் எனக்கு அதே பாவம் தான். இல்லை நான் நான்வெஜ்ஜுன்னு சொல்லி ஆடு கோழி தின்னாலும் அதே பாவம் தான். கொஞ்சம் முன்னாடி போய் நான் பீஃப் சாப்பிட்டாலும் அதே பாவம் தான். நீங்கள் மதவாதியாக இருந்தால். மதம் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதை சாப்பிட்டாலும் வயிறு நிறையுதா? இல்லை அந்த சாப்பாடு என் உடம்பு ஏற்றுக்குதா? ஒரு சில பேருக்கு மாடோட இறைச்சி பிடிக்காது, ஏன்னா ஹீட்டு ஜாஸ்தி. அவங்க சாப்பிட கொடுத்தாலுமே அவங்க சாப்பிட போகிறது கிடையாது. அதே மாதிரி உங்கள் உடம்புக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சாப்பிடுங்க. இதில் புனிதத்தை ஏன் கொண்டு வந்துக்கிட்டு? சரி, மாடு புனிதம் அப்படின்னு சொல்கிற இந்தியா தான் மாட்டு இறைச்சி அதிகம் ஏற்றுமதி பண்ணுது. காசு வேணும்ல, காசு வேணா நமக்கு எதுவுமே புனிதம் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் அனிமலை புனிதப்படுத்துறேன், இதுதான் நான் சொல்கிறேன். நான் அதுக்காண்டி அந்த விலங்கு கொல்லுங்க இல்லை அந்த விலங்கு கொண்டு சாப்பிட்றேங்கிற என் கருத்து கிடையாது. அது உங்கள் விருப்பம். பிடிச்சிருந்தா சாப்பிடு, பிடிக்கலையா அந்த உயிரை விட்டுட்டு போயிரு, அவ்வளோதான். ஸோ மாடை புனிதப்படுத்துறது கொஞ்சம் நுப்பாட்டலாம். கான்ட்ரோவர்சியல் டாபிக் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ சின்ன சின்ன சிம்பிளுக்கு வரும். திருநறி ஏன் பூசுகிறோம்?
ஆக்சுவலாக திருநர் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாக ஒரு சில இலைகளை எரித்து உருவாக்குறதுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு சில இது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டிலேருந்து எலும்பை எரிக்கிறாங்கல்ல, அந்த சாம்பல் தான் திருநூறு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருளை நீங்கள் சூடாக பண்ணாலே அதில் உள்ள பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சிரும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டா அந்த விஷயத்தை நம்ம உடம்பு மேலே பூசும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு சேஃப்டி லேயர் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா நீரை உரிகிற சக்தி இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் குளிச்சுட்டு திருநூறு பூசணும் அப்படின்னு சொன்னாங்க. பூசினா இப்படி பூசணும், இல்லைன்னா பூசாமல் விட்டுருங்க. இப்படி ஒரு கோடு போகிறதுல எந்த நன்மையும் இருக்க போகிறது கிடையாது. அந்த காலத்தில் நல்லா ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு, ஆறோ குளமோ நல்லா குளிச்சுட்டு ஈரத்தலை இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒருவேளை காயலை அப்படின்ட்டா நீர் உள்ளே இறங்கும். நீங்கள் இப்படி பூசுறதுனால இங்கே இருக்கிற நீரை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் கிளியராக சொன்னாங்க குளிச்சா திருநூறு இப்படி பூசுங்க அப்படின்ட்டு. ஆனால் மருவி இப்போ எப்படி ஆச்சு, குளிச்சா மட்டும்தான் நீங்கள் திருநூறு பூசணும்னு ஆச்சு. இப்போ நான் திருநூறு எங்கள் வீட்டில் பூசுறதுனாலே ஃபஸ்ட்டு கேள்வி, குளிச்சிருக்கியா நீங்கள், அதான் கேட்பேன். ஸோ இப்படி பூசினதுக்கு காரணம் உடம்புல உள்ள நீரை எடுக்கும் அப்படிங்கிறது. அதனால தான் குளித்த உடனே பூசினாங்க. இன்னும் நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இன்னும் இப்போ ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க இன்னும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சாம்பல் இல்லைன்னா மண், மண் இருக்கும்ல, அதை இன்னும் பூசிட்டு இருப்பாங்க. இங்கே இல்லை இந்த உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கத்தை குறையும். அந்த காலத்தில் அதெல்லாம் தேவைப்படுச்சு. ஏன்னா நம்ம காட்டில் வாழ்ந்தோம், வெயிலோட இது நம்ம மேலே டைரெக்டாக போடும். ஆனால் இப்போ தான் நல்லா வீட்டுக்குள்ளே தானே வாழ்கிறோம். அது மூலம் இப்போ சானிடைசர் வந்துருச்சு, எல்லாமே வருது, மெடிசின்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் நான் திருநூறை நம்ப வேண்டாம்னு சொல்லலை, பட் எதுக்கு பூசணும்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி பூசுறதுக்கும் இப்படி பூசுறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பூசுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். திருமணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் களவு வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிடித்த ஆண் பிடித்த பெண் கூட வாழ்ந்துக்கலாம். அதாவது லிவிங் டுகெதர். நம்ம ட்ரைபல்ஸாக இருக்கும்போது லிவிங் டுகெதரில் இருந்தோம். இப்போ தான் இந்த கல்யாணம் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த லிவிங் டுகெதர் வாழும்போது கொஞ்ச நாளுக்கு மனுஷன் நல்லவனாக தான் இருந்தான். அப்புறம் அவனுக்குள்ள சுயநலம் வர ஆரம்பிக்கும்ல. சுயநலம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பெண்ணோ இல்லை அந்த ஆணோ ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. இல்லை அவங்க கூட நான் தொடர்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. இது கொஞ்சம் பிரச்சனை பெருசாக வர வர மக்கள் கூட என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி வாழ்க்கை தேவையில்லை. இதுதான் சிவிலைசேஷன் சொல்கிறது. ஒரு சிவிலைசேஷன் எவால்வ் ஆகிறதுக்கான ரீசன். இனிமேல் இந்த மாதிரி வாழ்க்கை தேவையில்லை. இனிமேல் ஒரு 2 பேர் சேர்றாங்க அப்படின்னா ஊரறிய சேரட்டும். அப்படின்னா தான் பின்னாடி எதுவும் பிரச்சனைனா அவன் சேர்த்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஊரறிய நாங்கள் 2 பேர் சேர்றோன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் இவங்க 2 பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு. இனிமேல் இவங்க 2 பேரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. இதுக்காக அறிமுகப்படுத்த மட்டும்தான் திருமணம். ஓகேங்களா? பட் இப்போது அந்த திருமணத்துக்கு என்னென்னமோ கொண்டு வந்தோம். வரதட்சணை கொண்டு வந்தோம், அப்புறம் சீர் கொண்டு வந்தோம். திருமணம்னா இத்தனை நாள் நடக்கணும்னுட்டு ஒரு சடங்கு கொண்டு வந்தோம். முதல் நாள் இதை நடத்தணும், 2ஆம் நாள் இதை நடத்தணும். நிச்சயதார்த்தம் கொண்டு வந்தோம், மண்டபம் கொண்டு வந்தோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கு கூடால ஒரு ஐயரை கொண்டு வந்தோம், மந்திரத்தை கொண்டு வந்தோம். அவர் எங்கள் 2 பேர்த்து சேர்த்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழணும் ஊருக்கு சொல்கிறதுல இவ்வளவு சடங்கு ஏன் வந்துச்சு? ஜஸ்ட் 2 பேரும் பிடிச்சிருக்கா, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறதுக்காண்டி வந்தது தான் இந்த திருமணம். ஓகே. ஸோ பெண்ணுக்கு தீட்டுன்னு சொல்கிறது அந்த காலத்தில் நம்ம தாய் மரபு வழி தாய் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ட்ரைபல்ஸில் ஒரு பெண் எந்த ஆண் கூட வேணாலும் உறவு கொள்ளலாம், ஒரு ஆண் எந்த பெண் கூட வேணாலும் உறவு கொள்ளலாம். இப்போ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது யாரோட குழந்தைன்னு சொல்லுவீங்க? ஆணை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பெண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு குழந்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெண்ணு அந்த பெண்ணோட தாயாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும், இந்த பொண்ணோ மையனோ தான் இவன். அதனால முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா தாய் வழி முறையாக தான் இருந்துச்சு. இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா தாய் மாமனுக்கு அதனால தான் அவ்வளோ முக்கியம். எந்த ஒரு முக்கியமான விஷயம் நடந்தாலும் தாய் மாமன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? ஏன்னா அந்த உறவு தான் நமக்கு தெரிஞ்ச உறவு. தந்தையோட உறவு நமக்கு தெரியாத உறவு. ஏன்னா அந்த மொழியில் பார்த்தீங்கன்னா யார் தந்தைனே தெரியாத காலம் அது. ஓகேங்களா? ஸோ தாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பெண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எதுனாலுமே அந்த சொத்து முதற்கொண்டு எல்லாமே அந்த பெண்ணுக்கு தான், ஆம்பளைக்கு ஒன்றுமே கிடையாது. இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆணாதிக்கம் வளர ஆரம்பிக்குது. ஆணாதிக்கம் வளர வளர பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக அப்போது பெண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ பெண் பிறக்கிறாங்க அப்படின்ட்டா அதிலிருந்து பூப்படையும் போது அதை ஒரு தீட்டுன்னு வைக்கிறாங்க. அதாவது வயதுக்கு வரும்னு சொல்கிறாங்களா, அதை ஒரு தீட்டுன்னு வச்சு அவங்கள ஒதுக்குறாங்க. அப்புறம் அந்த நேரங்களில் அவங்க சுப காரியங்களில் தலையே இடக்கூடாது, சொசைட்டிக்கு அவங்க வரக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்களை குறைக்கிறாங்க. அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா, குழந்தை பிறக்குது அப்படின்ட்டா அது ஒரு தீட்டு, அதை கொஞ்சம் வச்சுட்டாங்க. இப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாதவிடாய் வருது, அது ஒரு தீட்டு. அந்த மாதவிடாய் நின்றுச்சுன்னா புனிதமாக்கப்பட்டுடுறாங்க. அது என்னன்னு தெரில. அவ்வளோ நாள் அந்த ரத்தம் அந்த உடம்புக்குள்ளே தான் இருந்துச்சு, அது வெளில போனோன்னே அவங்க புனிதமாயிடுறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் விதவை ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சொசைட்டிலே இன்வால்வ் ஆகக்கூடாது, எந்த வித ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பவரை பிடுங்குறாங்க. இந்த ஆணாதிக்கம் வளர வருது. இதுதான் இந்த தீட்டு வர்றதுக்கு காரணம். ஃபஸ்ட்டு அவ்வளோ பவரில் எல்லாமே பெண்ணோட கண்ட்ரோலில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண் கண்ட்ரோலுக்கு வரும்போது பெண் அப்படியே இறங்குறாங்க. இதில் ஒரு கொடுமையான என்ன விஷயம்னா, பெண்ணே விரும்பி ஏற்றுக்கிறாங்க. இப்போது எங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களை தீட்டு இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது கிடையாது. இல்லை இல்லை, என் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் தீட்டு அப்படின்ட்டு. என்னன்னே புரியும். ஆனால் அதே பெண்ணை தெய்வம்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வமும் ஆதி காலத்தில் சொன்னது, அதனால இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறானுங்க. உடலை எவனும் சொல்ல கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வம் தான் வந்துகிட்டு இருக்கு. சிவன், விஷ்ணு, அப்புறம் வேற யாரு, சாய்பாபா, அப்புறம் வேற யாரு, இவங்க தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த இதாக காளி, பார்வதி, சக்தி எல்லாம் பின்னாடி தான் இருக்கிறானுங்க. ஜஸ்ட் அட்லீஸ்ட் லேடிஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆண் தான் அந்த திட்டத்தை வகுத்தான், அதனால அவனுக்கு தெரிஞ்சாலுமே தெரியாத மாதிரி தான் உட்காந்துருப்பான். அட்லீஸ்ட் நீங்களா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனுக்கு சொல்லுங்கள், இது தீட்டுன்னு உடம்புல ஒன்றுமே கிடையாது, இதுதான் இயற்கை. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஒருவேளை பார்த்தீங்களா, கடவுள் தான் பெண்ணையும் படைச்சிருக்கிறாரு, அப்போ கடவுள் தான் இதையும் கொடுக்குறாருன்னு ஏற்றுக்க வேண்டியது தானே? இல்லை கொடுக்குற கடவுளை தீட்டா மாற்றிட வேண்டியது தானே? அதுவும் நம்ம செய்ய மாட்டோம், ஏன்னா கடவுள் கண்ணை குத்திடுவார். இது வேற பிரச்சனை இருக்குது. ஸோ தீட்டு கொஞ்சம் வெளியில் வாங்க. அப்புறம் வேற என்ன, பண்டிகை. பண்டிகை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, பண்டிகை வந்துட்டாலே கஷ்டப்படுற குடும்பம் பயப்படுது. புது சட்டை எடுக்கணும், ஸ்வீட் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், பல செலவுகள் இருக்குது. வீட்டுக்கு விருந்தாள் வந்தால் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன செலவு பண்ண, இவ்வளோ விஷயங்கள். இப்போ ஒரு சின்ன பண்டிகை வருதுன்னா யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பண்டிகை எதுக்கு கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா, சீசன் இருக்குது பாருங்கள், அந்த சீசன் மாறது அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதனால தான் உங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பொங்கல் கொண்டாடணும், அதாவது சூரியன் வருது அப்படிங்கிறத கொண்டாடுங்க. இதே இது தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படின்னா குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஆடி மாதம் பொங்கல் இன்னும் கிராமத்தில் கொண்டாடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆடி மாதம் காத்தடிக்க ஆரம்பிக்கும், அந்த சீசன் மாறுது பாருங்க. இதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக அதாவது அந்த சீசன் ஆரம்பிக்கிறத கொண்டாடுறாங்க. இதுதான் பண்டிகை. பிற்காலத்தில் அந்த பண்டிகைக்குள்ள கடவுள் வந்து செலவு வந்து வழக்கம் போல் காசு செலவு பண்ணி ஏன் கொண்டாடுறேன்னே தெரியாமல் போய் இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது. ஒரு மண்டலம் 41 நாளா 48 நாளாக தெரில, நான் 48 கணக்கு வச்சுக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் 48 நாள் நல்லதே சிந்திச்சான் அப்படின்னா அவன் மைண்ட் அதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். ஸோ தீய வகையில் விட்டுட்டு நல்லவே வர்றதுக்கு மினிமம் 48 நாள் அந்த திங்கிங்கில் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு மண்டலம் விரதம், மாலை போடுறது, சாமி பார்க்க வாங்க, அது எல்லாமே அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ ஒரு மண்டலம் தான் மைண்டை ஃபுல்லாக நல்லதுலே பாசிட்டிவ்லேயே வச்சுருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அது செயல்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நடக்குதா? நம்ம தான் 48 நாள் விரதம் இருந்துட்டு, 365 நாள் 48 நாள் விரதம் இருந்துட்டு மிச்ச நாள் எல்லாமே நெகட்டிவ் திங்கிங் தான் வச்சுருக்கோம். சரக்கு எப்படி அடிக்கிறது, சிகரெட் எப்போ அடிக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் அந்த 48 நாள் விரதம் இருக்கும்போதே எப்படா முடியும், எப்படா அடிக்கலாம், இதில் தான் இருக்கிறாங்க. அப்போ மைண்டு 365 நாள் வெறும் 48 நாள் நல்லதை நினச்சா மட்டும் ஒன்றும் ஆகாது. நான் சொன்னபடி 48 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்லது வரும் அப்படின்னா மிச்சம் இருக்க நாள் எல்லாமே நெகட்டிவ் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மைண்ட் எதுக்கு அடிமையாகும்? நெகட்டிவ் தான் அடிமையாகும். ஸோ இந்த 48 நாள் கொண்டு வந்ததுக்கு காரணம் நல்லது நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே அந்த 48 நாளை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக நல்லதை நீங்கள் நினைப்பீங்க. நம்பிக்கையில் அந்த ஒரு மண்டலம் கொண்டு வரப்பட்டது. பட் நம்ம 48 நாளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக 48 நாள் மட்டுமே நல்லது நினச்சா எதுவும் மாறிட போகிறது கிடையாது. ஸோ மரபு என்னென்னா ஃபஸ்ட்டு 48 ஸ்டேஜ், மினிமம் 48 டேஸ் நீங்கள் இருக்கணும். 41 ஆர் 48, அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது எனக்கு, அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க நம்பிக்கையில் அவங்க சொன்னானுங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான், 48 நாள் அவன் சொல்லியிருக்கிறான், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறானுங்க, ஒரு வாரம் மாலை போட்டு போகிறவன்லாம் இருக்கிறான், ஒரு வாரம் விரதம் இருந்து போகிறவன்லாம் இன்னும் இருக்கிறானுங்க. அந்த ஒரு வாரத்தில் அவனுக்கு என்ன கிடச்சிட போகுதுன்னு தெரில. அதாவது பிரச்சனை என்னென்னா, எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாமல்
இப்போ ஐயப்பனை பார்க்கறது தான் முக்கியமாயிடுச்சே தவிர்த்து எதுக்காக அந்த 48 நாள் விரதம் எல்லாம் மறந்துச்சு. எப்படியோ போய் ஐயப்பனை பார்க்கணும். நான் விரதம் இருக்கணும் விரதம் இல்லையோ, அந்த 18 படி ஏறனோ ஏறலையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயப்பனை பார்த்தனா என் வேலை முடிஞ்சது. இதுதான் சடங்குன்னு சொல்கிறது. அந்த 18 படிக்கு வேறு எது இருக்குது, நீங்கள் 18 படிக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் முடிச்சாச்சு, கடைசி இறப்புக்கு வரும். இறக்கும்போது பார்த்தீங்கன்னா கொல்லிக்கட்டைன்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது தீப்பந்தம் எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா, தன் தலைமகன் வந்து கொல்லி வைக்கணும். இந்த பழக்கம் எப்போ வர ஆரம்பிச்சது? ஆக்சுவலாக இதிலே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பம் வந்து நாங்கள் புதைக்கிறது தான் எங்கள் மரபு, இல்லை எரிக்கிறது தான் எங்கள் மரபு அப்படின்னு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆதி காலத்தில் தீ கண்டுபிடிக்கல, தீ லேட்டஸ்ட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. 2 கல்லை இப்படி உரசுனா தீ வருங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் மனுஷன் அதுக்கு முன்னாடி இறக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ புதைச்சிருந்துருக்கலாம், ஃபஸ்ட்டு புதைச்சி தான் இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் எரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போது அந்த தீப்பந்தத்துக்கு வரலாம். தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போகிற எதுக்குன்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ வர்ற மாதிரி தீப்பெட்டி எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் கல்லை பொருத்தணும். இப்போ அந்த கல்லை பொருத்தும் போது ஒரு சில டைம் தீ பிடிக்கலாம், ஒரு சில டைம் தீ பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ ஏன்னா அப்போ அவனுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது எவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஒரு மனிதனையே எரிக்கணும்னா அவ்வளோ நெருப்புக்கு எங்கே போகிறது, அந்நேரம் உட்காந்து எத்தனை பேர் கல்லை தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். அதனால் என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்டிலையே கல்லை உரசி தீ தயார் பண்ணிட்டு அந்த தீ எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் தீ வைக்கிறான். ஓகேங்களா? ஆனால் இந்த மரபு, அதாவது அவனுக்கு அப்போ தீ தேவைப்பட்டுச்சு, அவனால் உடனே தீ உண்டு பண்ண முடியாது, அதுக்காண்டி அவன் அதை ப்ராக்டிஸ் பண்ணான். பட் நமக்கு இப்போ தான் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. எல்லார் கையிலையும் இப்போ லைட் இருக்குது. சிகரெட் பிடிக்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறான்? 100க்கு 99 பேர் சிகரெட் தான் பிடிக்கிறான். கேட்டால் லைட்டர் கொடுக்க போகிறான், இல்லை அட்லீஸ்ட் தீப்பிடியாச்சும் கொடுக்க போகிறான். இன்னும் நம்ம அந்த மரபை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டிலேருந்தே தீயை எடுத்துகிட்டு போய் அந்த தீயை கொண்டு போய் உள்ளே வைக்கிறோம். இதில் இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவானுங்க, அந்த தீயில் வந்து ஒரு சக்தி இருக்குது, சுற்றி இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்லாம் அழிச்சிரும் அப்படின்ட்டு. உண்மையாக கூட இருக்கலாம். பட் தீப்பந்தம் உருவானதுக்கு இதுதான் காரணம், மரபு, சடங்கு. இப்போ நம்ம சடங்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பதிவுகள் கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும், பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது புதுசாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு அட்லீஸ்ட் நான் நினைக்கிறேன். மேபி ஒரு சின்ன மாறுதல்கள் உங்கள் நடவடிக்கையில் வந்தாலும் எனக்கு சந்தோஷம். இந்த பதிவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறதா, ஃபீட்பேக் முக்கியம். உங்கள் ஃபீட்பேக் தான் என்ன இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.